ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவாவோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் கோர்ட்டு வாசலில் நின்று என்ன நடக்குமோன்னு சொல்லி யோசனையோட அன்னபூர்ணியாக இருக்கட்டும், சிந்துவோட அப்பா அம்மா, சிவாவோட அப்பா எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ சிவாவும் சிந்துவும் வராங்க. என்ன நடக்குன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதுக்கு சிவா இருந்து என்ன நடந்தாலும் அதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயே பார்த்தா அன்னபூர்ணி ரொம்பவுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா கிட்ட மகாவும் எசக்கியும் நீ வந்து சிவா மேலே கோர்ட்டில் கேஸ் வர மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ வந்து விஷயங்களை செஞ்சினா சிந்து வந்து அதை தாங்க முடியாமல் எல்லா உண்மையும் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டில் எல்லா விசாரணையும் நடக்கும்போது இந்த ஜட்ஜி வந்து இப்போ சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்னேகாவை வந்து காதலிச்சது உண்மையான்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்கார். இப்போ ஸ்னேகா வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நாங்கள் கணவன் மனைவியாலாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சிவா ரொம்பவுமே கோவப்பட்டு நான் காதலிச்சது உண்மை, ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காதலிச்சது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிட்டதுமே இந்த பக்கத்து அன்னபூர்ணி இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கல்யாண மண்டபத்தில் நடந்த விஷயம் தான் நமக்கெல்லாம் தெரியல. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இவங்களாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ ஜட்ஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொன்ன இந்த அதாவது ஒத்துக்கிட்டதுனால அடுத்து வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கிறேன்னு சொல்லி டைம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்னேகா வந்து சிவா கிட்ட வந்து அப்படியே மிரட்டி விடுற மாதிரி, நீ காதலிச்சேங்கிறத ஒத்துக்கிட்டதே எனக்கு வெற்றி தான், அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. சிந்து பாவம் அப்படியே ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழுதுகிட்டே அப்படியே எமோஷனலாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்தாண்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது சிவாவோட அப்பாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சிந்துவோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அன்னபூர்ணி அப்படியே கண் கலங்கி போயிருக்காங்க. மகா வந்து அப்படியே பார்வையாலேயே நடிக்கிறாங்கங்க. அப்படியே எப்படி தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ தெரியல. உண்மையிலுமே நடிக்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் பயங்கரமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த மாதிரி இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தா ஆறுமுகத்தை காட்டுறாங்க. ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது என்னன்னா, சஞ்சய் வந்து உன்னை கொண்டுட்டாவது நான் வந்து பைரவியை கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அதனால் டிராக்டரோட வீலெல்லாம் கழட்டி விட்டது அவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி வந்து மாத்திரெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் வராங்க. இப்போ வந்து உன்னோட எதிரி யாரும் இருக்காங்களான்னா, எனக்கு ரெண்டே எதிரி தான், ஒன்று சம்பத் மாறன், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சஞ்சய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை சொன்னதுமே பைரவிக்கு வந்து கோவம் வந்துடுது. நீ சஞ்சயை பற்றி அப்படி சொல்கிற இப்படி சொல்கிற, உனக்கு வந்து தாழ்வு மனப்பாடம் வந்துருச்சு, நான் வந்து சஞ்சய் இல்லை, இந்த மாதிரி சஞ்சய் சொன்னதுமே நீ எப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆறுமுகம் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நாள் உண்மை தெரியும், அப்போ நீ ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பைரவி எப்பவும் போல் ஒன்றும் புரியாத மாதிரி கோவமாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. மறுபடியும் கோர்ட்டுக்கு வெளியில் வாசலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணியாக இருக்கட்டும், சிந்துவோட அப்பா அம்மா, அதே நேரத்தில் சிவாவோட அப்பா இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ ஸ்னேகா வந்து அவங்கள்ட்ட கோவமாக பேசிட்டு, இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியுதா, பாருங்கள் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்து உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிந்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மகாவும் எசக்கியும் வராங்க. மகா சிந்துக்கிட்ட பேசுகிறாங்க பாருங்கள் ஒரு பேச்சு, நீ வந்து உன் குத்தத்தெல்லாம் ஒத்துக்க, அதாவது நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்க, பொய்யா தான் சிவா தாலி கட்டினாங்கன்னு, இல்லைன்னா ஸ்னேகா வந்து சிவாவை சும்மா விட மாட்டாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதனால் சிந்து வந்து அப்படியே ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கவலையாக இருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லாமா வேணாமா அப்படின்னு மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உண்மை சொல்லக்கூடாதுன்னு சிவா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ சிவா வராரு, சூப்பராக எமோஷனலாக பேசுகிறாரு. அதாவது சூப்பரானா ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு. சிந்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ நீ மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை சிந்து, இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து உன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இப்போ நீ உண்மையை சொல்லி நீ வந்து நிரபராதின்னு ஆயிடுவ, ஆனால் நீ உண்மையை சொன்னீங்கன்னா உன் குடும்பமும் என் குடும்பமும் இதனால் பாதிச்சிடும், அதனால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து வந்து அப்படியே ரொம்பவுமே மனசு கஷ்டத்தோடு அப்படியே கண் கலங்குறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமால் பாஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.